இன்னைக்கும் ஏசப்பா உங்களை பார்த்து என்ன சொல்ல விரும்புறாரு தெரியுமா? நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்கிறீர்களோ அவைகளை எல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள் அப்படின்னு ஏசப்பா சொல்றாரு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்க ஏசப்பாவை நோக்கி ஜெபிக்கும் போது கண்டிப்பா உங்க மனசுல விசுவாசம் இருக்கணும். விசுவாசம் உள்ள ஜெபத்தோட நீங்க அவரை நோக்கி பார்த்தீங்கன்னா அவருடைய வல்லமை, அவர் உங்களுக்காக என்ன செய்வாரு அத நீங்க பாப்பீங்க. நீங்க விசுவாசிச்சு ஜெபம் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஒரு விஷயத்த ஏசப்பாவை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அவர் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். உங்களுடைய ஜெபத்தை கேட்கிற ஜீவனுள்ள தேவன். நீங்க யார நோக்கி ஜெபிக்கிறீங்களோ அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அதே போல உங்களுடைய ஜெபமும் வல்லமை உள்ளது. உங்களுடைய விசுவாசம் ஒரு நாளும் வீண் போகாது. நீங்க விசுவாசத்தோட ஜெபத்துல உங்களுடைய வேண்டுதலை அவருடைய சமூகத்துல வைங்க. உங்களுடைய வேண்டுதலை நீங்க அவர்கிட்ட சொல்லும் போது அவர் உங்க விசுவாசத்தை பார்த்து உங்களுடைய ஜெபத்தை கேட்டு உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். அவர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய வல்லவர். உங்களுடைய ஜெபத்தை கேட்டு நிச்சயமா உங்களுடைய லைஃப அவர் வித்தியாசமா மாற்றிடுவார். அதனால ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வார்த்தையை கொண்டு யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ உங்களுடைய மனதின் வேண்டுதல்களை எல்லாத்தையும் அவருடைய சமூகத்துல வச்சு ஒரு நிமிஷம் எல்லாரும் ஜெபிக்க போறீங்க. அதனால ஃப்ரெண்ட்ஸ், நானும் உங்களுக்காக உங்களோடு இணைந்து ஜெபிக்க போறேன். என்னுடைய குரலை கேட்டு நீங்களும் என் கூட சேர்ந்து விசுவாசத்தோட ஜெபிங்க. அது எதுவா இருக்கலாம், எந்த பிரச்சனையா இருந்தாலும் ஏசப்பாவுடைய சமூகத்துல நீங்க வைங்க. அது கடன் பிரச்சனையா இருந்தாலும் சரி, அல்லது படிப்புல எதுவும் புரிய மாட்டேங்குது அந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, நீங்க ஏசப்பாவை நோக்கி ஜெபம் பண்ணுங்க. இது முடியாது அப்படின்னு டாக்டர்ஸால கைவிடப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் சரி, அல்லது ஒரு குழந்தை செல்வத்துக்காக நீங்க காத்திருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, உங்களுக்காக நான் சேர்ந்து ஜெபிக்கிறேன். நீங்களும் என் கூட சேர்ந்து ஜெபிங்க. ஏசப்பா உங்க லைஃப்ல பெரிய காரியங்களை செய்வார். ஓகே, எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கலாமா? அன்புள்ள ஏசப்பா, உங்களுடைய சமூகத்துல ஆண்டவரே இவங்க எல்லாருக்காகவும் நான் வரேன். ஏசப்பா, நீங்க ஆண்டவரே உங்களுடைய விசுவாசத்தை கண்டு ஏசப்பா உங்க விசுவாசத்தோட ஜெபிக்கிறாங்க. உங்களுடைய விசுவாசத்தை கண்டு நீங்க பெரிய அற்புதங்களை செய்யுங்க. நீங்க ஜெபத்தை கேட்கிற ஜீவனுள்ள தேவன். நீர் அற்புதங்களை செய்ய வல்லவர், கூடாததை கூட செய்கிறவர். ஆண்டவரே, விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும் என்று ஆண்டவரே உம்முடைய வசனத்தை நாங்க பாக்குறோம். ஏசப்பா, நீங்க பெரிய காரியங்களையும் இவங்களுடைய வாழ்க்கையில செய்யுங்க. ஆண்டவரே, உங்களுடைய விசுவாசத்தை கண்டு ஏசப்பா அவங்க என்ன சொல்லி ஜெபிக்கிறாங்களோ அவங்களுடைய மனதின் வேண்டுதல்களை நிறைவேற்றுங்க. அவங்க மன விருப்பங்களை நிறைவேற்றுங்க. அவங்களுக்கு முன்னேறுவதற்கு தடையா இருக்கிற எல்லா தடை கற்களையும் அகற்றி போடுங்க. டாக்டர்ஸால கைவிடப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் அத நீங்க நிறைவேற்றி கொடுங்க. அதை அற்புதமாக வாய்க்க பண்ணுங்க. வியாதிகளை நீக்கி போடுங்க. அப்பா, இதுவரைக்கும் மூடப்பட்டிருக்கிற கதவை எல்லாம் நீங்க திறந்து வழிவாசல்களை திறந்து கொடுங்க. எல்லா காரியங்களையும் வாய்க்க பண்ணுங்க. ஏசப்பா, உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. பல சாட்சிகள் இந்த ஜெபத்தின் மூலமா எழும்ப நீர் கிருபை செய்யுங்கப்பா. உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.